இறுதி செய்தியாக பாகிஸ்தானில் ஏற்கனவே பல பஞ்சாயத்து போயிட்டுருக்கு சார். இப்போ அதுலேயே சீஃப் ஜஸ்டிஸ் குவாசி ஃபேஸ் ஈசா அப்படிங்கக்கூடியவர் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு சார். அந்த தீர்ப்புக்கு எதிராக பாகிஸ்தானின் முழுவதுமே ஒரு பற்றி எரியக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு சார். அவருக்கு ஃபத்வா பிறப்பிச்சிருக்காங்க. அவருடைய தலையை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 1 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சுப்ரீம் கோர்ட்டையே சூறையாடக்கூடிய நிலைமையில தான் அங்கே பாதுகாப்பெல்லாம் டைட் பண்ணியிருக்காங்க சார். அகமதியா பிரிவை சேர்ந்த முபாரக் சனி அப்படிங்கக்கூடியவர் ஒரு பேம்ப்ளெட்டை விநியோகம் பண்ணியிருக்காரு. அவரை எதிர்த்து இது இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கை தொடர்ந்துருக்காங்க. அந்த வழக்கை இவர் தான் விசாரிச்சிருக்காரு. அது அவருக்கு அந்த உரிமை உண்டு, இஸ்லாத்தில் இருந்து கொண்டே அதை எதிர்ப்பதற்கான உரிமையும் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு. அது பெரிய சர்ச்சையாக இருக்குது. இப்போது அதனால அந்த சீஃப் ஜஸ்டிஸ்க்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை பாகிஸ்தானில் நிலவுது சார். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க சார்? சார் 1889 மிர்சா குலாம் அகமட்னா அவர் பேரில் தான் இந்த அகமடியாஸுங்கிறது. அவர் பேர் மிர்சா குலாம் அகமட். அவர் ஒரு சம்பிரதாயத்தை இஸ்லாத்துக்குள் உருவாக்குறார். சம்பிரதாயம்னா இப்போ எத்தனையோ ஹிந்து மதத்தில் எத்தனையோ சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் நம்ம ஹிந்து மதம்னு சொல்கிறோம். அந்த சம்பிரதாயத்தின்படி நான் அல்லாவை கும்பிடுகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், குரான்லேயே ப்ராஃபட் முகமது இப்படி மிர்சா குலாம் அகமட் என்று ஒருத்தர் வருவார், அவர் உங்களுக்கு தூதராக செயல்படுவார்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால ப்ராஃபட் முகமதையும் நாங்கள் தூதராக ஏற்றுக்கொள்கிறோம். ப்ராஃபட் முகமதுக்கு அப்புறம் வரக்கூடிய 1889 மிர்சா குலாம் அகமடையும் நாங்கள் அல்லாவின் தூதராக ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னதுதான் சார் அகமடியா. புரிஞ்சு வச்சா? இப்போது எத்தனையோ நாயன்மார், கிருபானந்த வாரியாரா 64வது நாயன்மார்ட்டாங்க. இன்றைக்கி எத்தனையோ ஆழ்வார்கள் 12ஓடு நிறுத்தியிருக்காங்க. நாளைக்கு 13 வருவாரா வரமாட்டாரான்னா நமக்கு தெரியாது. 10வது அவதாரம் கல்கி அவதாரம் வருங்கிறாங்க. சார் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறதுங்கிறது, அதாவது ப்ராஃபட் முகமோட முடிஞ்சு வச்சு இனிமேல் மெசஞ்சரே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர்களே அவருடைய மதத்துக்கு முற்றுப்புள்ளி போட்டுக்கொள்வது சரியாங்கிற நியாயமான கேள்வியை யாரும் கேட்கலாம் தானே. மெசஞ்சருங்கிறது எப்போதுமே வந்து கொண்டே இருக்கலாம். ஒரு காலகட்டத்தோடு முடிந்து போவதால மெசஞ்சர். கடவுளுடைய தூதருங்கிறது எப்போதுமே வந்திருக்கலாம். காலம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தர் வந்து கொண்டே இருக்கலாம். இன்றைக்கி மோடியை கூட கடவுளுடைய தூதர்னு நம்ம சொல்லக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை நீ ஏற்றுக்கலையாங்கிறது வேறு விஷயம். அப்போது அகமடியாஸ் யார் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அவரையும், ஆகையினால என்னாச்சு, நீ இஸ்லாத்துக்கு விரோதி என்று அவர்களை கட்டமிட்டுறாங்க. இஸ்லாத்துக்கு விரோதி என்பது என்ன சொல்லுகிறது, பாகிஸ்தானுடைய அரசியல் அமைப்பை 1924 இவர்கள் இஸ்லாமியர்களே இல்லை என்று சொல்லிவிட்டு அகமடியாஸை இஸ்லாமியர்களை இப்போ இந்தியாவில் நம்ம இஸ்லாமியர்களை தான் சொல்கிறோம். இப்போ ஹைதராபாத்தில் அதே பிரச்சனை வந்தது. அகமடியாஸுக்கும் ரெஸ்ட் ஆஃப் தி முஸ்லீம்ஸுக்கும் பிரச்சனை வந்தது. நம்ம ஸ்மிருதி இரானிட்ட அவங்க பேசுகிறாங்க, இல்லை தே ஆர் பார்ட் ஆஃப் முஸ்லீம்னு நம்ம சொல்லிட்டோம். சார், அல்லாவை கும்பிட்றது யாராக இருந்தாலும் பார்ட் ஆஃப் முஸ்லீம் தானே. முகமது மட்டும்தான் நான் தூதராக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்ன மாதிரி அது ஒரு சம்பிரதாயம் நீங்கள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எத்தனையோ சம்பிரதாயம் இந்து மதத்தில் இருக்குது. கிறிஸ்டியானிட்டியில் சம்பிரதாயம் இல்லையா, நிறைய இருக்குது. ஏகப்பட்ட சர்ச்சு, ஒவ்வொரு சர்ச்சும் ஒவ்வொரு பேரில் இருக்குது. லூத்தரன் சர்ச்சுங்கிறான், இந்த சர்ச்சுங்கிறான், அந்த சர்ச்சுங்கிறான், பெந்தோகோஸ்ங்கிறான், 100 பேர் சொல்கிறது. நீங்கள் ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒரு ரிலிஜியனில் இன்டாலரண்ட் எந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். சரி, இப்போ நீங்கள் அவரை முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, ரைட்டு. பட் தே ஆர் அ ரிலிஜியன், தே ஆர் அ செக்ட். அவங்களுக்கு அவங்க ரிலிஜியனை சொல்கிறதுக்கு மரியாதை கிடையாதா? அவர் தன்னுடைய தூதரை பற்றி ஒரு ஃபேமிலிட்டு கொடுக்குறாரு. அதை நீ எப்படி சார் இதை கொடுப்பீங்க? இப்போ ஒரு ஹிந்து பாகிஸ்தானில் திருவிழா கொண்டாட முடியாதா? ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சுக்கு போக முடியாதா? தன்னுடைய நோட்டீஸை கொடுக்கக்கூடாதா? அவர் கோர்ட்டினுடைய உச்ச நீதிமன்றம் அவருக்கு ஃப்ரீடம் ஆஃப் ரைட் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறேன். அவர் நீ முஸ்லீம்னு சொன்னதை கூட அது சொல்லலை. அவர் தன் மதத்தை நீ அவர் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்ட, அவர் அல்லாதாங்கிறாரு. அவர் தன் மதத்தை ப்ரொபகேட் பண்ணுற ரைட் இருக்கா இல்லையா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ரைட்டு கொடுத்துருக்கு, தீர்ப்பு கொடுத்தாச்சு, பெயில் கொடுத்து அவர் வெளியில் வந்தாச்சு. யார்? இந்த அகமடியா லீடர்.
பெயில் கொடுத்து வெளியில் வந்தவரை நீ எப்படி பெயில் கொடுக்கலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிர்த்து இஸ்லாம் போகிறதா இருந்தால் நான் சொல்லுகிறேன், நாம் அதைத்தான் சொல்கிறோம், இஸ்லாம் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கிடையாது, இஸ்லாமில் நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை கிடையாது, மாவோக்ரசி என்று இதுக்கு பேர் சொல்கிறோம். மாவோக்ரசினா கும்பல் ஆட்சி, கும்பல் ஆட்சி தான் இஸ்லாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தானே இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் சொல்றதை அந்த நாட்டினுடைய மக்கள் கேட்க மாட்டீர்கள் என்றால் அப்போ இப்போ இந்தியாவில் எத்தனையோ பிரச்சனை இருக்கு, கடைசியில் உச்ச நீதிமன்றம் சொன்னால் நம்ம கேட்டுட்டு போகிறோம். இல்லை அதுக்கு கேஸுக்கு மேலே கேஸு, இல்லை உச்ச நீதிமன்றத்துக்கு இப்போ நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதை பற்றி ஒரு கேம்பெயினு, இன்னும் ஏதாவது ஒரு காலகட்டம் வரும்னு காத்துட்ருக்குறோம். ஒரு ஆட்சி மாற்றத்தில் ஒரு சட்ட மாற்றத்தை கொண்டு ஏதோ ஒரு காலகட்டம் பண்ணுறோம். ஆனால் மாவா போய் நான் அந்த நீதிமன்றத்தை அடித்து உடைப்பேன், அந்த நீதிபதிக்கு ஃபத்வா கொடுப்பேன், அந்த நீதிபதி தலையை எடுத்துட்டா 1 கோடி ரூபா கொடுப்பேன்னு சொன்னால், நான் இது புதுசாக நடக்கிறதா நான் பார்க்கல. ஃபத்வா கொடுக்கறது, இந்த ஃபத்வாங்கிறதே நான் தப்புன்னு சொல்கிறேன். ஃபத்வா ஒரு பக்கம் ஜிஹாத், ஜிஹாத்தினுடைய இதாக ஃபத்வா, ஃபத்வாலேருந்து படுகொலை, ஜிஹாத் ஃபத்வா படுகொலை, இதுதான் ப்ராசஸ். இல்லை ஃபத்வா ஜிஹாத் படுகொலை எப்படினாலும் வச்சுக்கலாம். ஸோ கொலை பண்ணுறதுக்கு என்ன சாங்டிட்டி யார் கொடுத்தார் உங்களான்னு நான் கேட்குறேன். அப்போது இப்போ பங்களாதேஷ் இருந்து கொண்டு இருக்கிறது, ஏதோ பிரச்சனை சொல்யூஷன் மாதிரி கண்ணுக்கு தெரியுது, வந்திருக்கான்னு தெரியாது. ஏன்னா சமீப காலமாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை பற்றி சொல்கிறதில்ல. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற செய்திகள் நல்லபடியாக வரவில்லை. அடுத்த 5 மாதத்துக்கு அங்கே அன்ரெஸ்ட் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்லுகிறார்கள். 5 மாதம்னு சொல்லலை, இன்னும் 2 வருஷத்துக்கு கூடும்னு பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் இன்னும் 2 வருஷத்துக்கு இதே நிலைமை கூடும்னு அதை கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வெளியில் தெரியறதில்லை. ஏன்னா அதில் நிறைய அமெரிக்கா, சீனா அவர்களுக்கு எந்த செய்தியை வெளியில் கொடுக்கணும், எந்த செய்தியை கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாது. இப்போ பாகிஸ்தானில் ஒரு கழகம் வருகிறதுனா, இப்போது சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய தீர்ப்பை மாற்றிவிடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கு. மக்கள் போய் அடித்து தீர்ப்பை மாற்ற முடியும்னா நியாயத்துக்கு என்ன வேலை இருக்கு? அதனால பாகிஸ்தானில் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இல்லை, இதுதான் பிரச்சனை. இந்தியாவில் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இல்லைன்னு யூஎஸ்லேருந்து சொல்லுவான், நீ உன்னுடைய மைனாரிட்டியை காப்பாற்றவில்லைம்பா. அகமடியாஸை நீங்கள் என்ன சார் காப்பாற்றிருக்கீங்க? யூரோப்பியன்ஸ் நீ என்ன பண்ணியிருக்க? அம்னெஸ்டி என்ன பண்ணியிருக்க? அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு? ஒன்றும் பண்ணதுக்கு உனக்கு தைரியமே இல்லையே, தெம்பே இல்லையே. வளர்த்த கடா நீ தான் இவர்களெல்லாம் வளர்த்து விடுகிறாய். இந்த சன்னி முஸ்லீம், இந்த தியோபந்தை யார் வளர்க்குறா அதை இப்போ அனுபவிக்கும். அகமடியாஸ் இனிமேல் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு ஷியாஸே 10-15% தான் இருக்காங்க, 85% சன்னி முஸ்லீம்ஸ். சன்னி முஸ்லீம்ஸ்லேருந்து தான் தியோபந்துலேருந்து வஹாபி. எங்கே போய் கொண்டிருக்கிறோம் நான்? அதனால தான் இந்த வக்ஃபோர்டு சட்டம் வந்த உடனே ஷியாஸ் ஆதரித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தர்கா அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. உடனே இவங்க ஆதரித்தாங்க, சூஃபி ஆதரித்தாங்க. அப்போது ஒரு சன்னி முஸ்லீம் 85% இருக்கிறவர்கள் தனக்கு கீழே இருக்கிற 15% அவங்களால் சகிக்க முடியவில்லை. அந்த 15க்கும் குறையா ஒரு 0.5% இருக்கக்கூடிய அகமடியாஸை எப்படி சகித்துக் கொள்வார்கள்? அதனால இஸ்லாம் அப்படிங்கிற ரிலிஜியன் தான் இன்டாலரண்ட் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்து வருகிறது. இது உலக அமைதிக்கு நல்லதல்ல என்பதுதான் என்னுடைய